புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார். நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பா நீதிபதிகள் அதிரடியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிகாரிகளால நிலத்தை ஆய்வு செய்யக்கூட முடியலையா அப்படின்னு அரசு வழக்கறிஞர் தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. பலவீனமான மாநிலம் கிடையாது அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு அளக்க 144 தடை உத்தரவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போல நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் மாரிசாமி இணைகிறாரு. மாரிசாமி, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு பலவீனமான மாநிலம் அல்ல. நீர்நிலைகளை யார் வேண்டுமானாலும் ஆக்கிரமித்து விட்டு தப்பித்து விடலாம் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தங்களது எச்சரிக்கையை தெரிவித்திருக்காங்க. அதுபோக நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அளக்க தேவைப்படும் பட்சத்துல காவல்துறை 144 தடை உத்தரவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு உத்தரவுலயே பிறப்பிச்சிருக்காங்க நீதிபதிகள். அதுபோக மனுதாரருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. அதுபோக அதாவது இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த முருகேசன்றவரு ஹைகோர்ட் மதுரை அமர்வுல ஒரு வழக்கை தொடர்ந்திருக்காரு. அதுல புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கல்லாலங்குடி கிராமத்துல உள்ள சமுத்திரகுளம் நீர்நிலையை சிலர் சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட வேண்டும் கேட்டிருந்தாரு. இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் ஆக்கிரமிப்புக்கு அகற்ற உத்தரவிட்டு வழக்க முடிச்சு வச்சாங்க. ஆனா இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படல. அதுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, கோர்ட் கண்டெம்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அதே மனுதாரர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த மனுவானது நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட சிறப்பு அமர்வு, நீர்நிலைகள் பாதுகாப்பு அமர்வு, அந்த அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பகுதியில நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து ஏராளமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறதுனால அதிகாரிகள் நிலத்தை ஆய்வு செய்ய கூட அளக்க கூட போக முடியல, நோட்டீஸ் வழங்குறதுக்கும் இயலாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள், நாம் பலவீனமான அரசு அல்ல, தமிழகம் பலவீனமான அரசு அல்ல, யார் வேண்டுமானாலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்து விடக் கூடாது. நிலத்தை அளவீடு செய்வதற்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்குவதற்கும் தேவையான பாதுகாப்பை அந்த புதுக்கோட்டை மாவட்ட போலீஸ் எஸ்பி வழங்கணும். தேவைப்பட்டால் அந்த ஆய்வு நடைபெறும் காலத்துல 144 தடை உத்தரவு பிறப்பிச்சுக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அது போக மேலும் மனுதாரர் இந்த மனுவை போட்டிருக்க, இந்த மனுதாரர் வழக்கு போட்டிருக்க மனுதாரர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. மனுதாரருக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு வழங்கி அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இந்த கோர்ட்ல அப்படின்னும் இந்த நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார்.